நேற்றைய தினம் மாலை அளவில் எதற்காக 2 இந்தியாவினுடைய எண்ணெய் கப்பல்களை ஈரான் தாக்கியது? ஈரானை பொறுத்தவரையில் ஈரானும் இந்தியாவும் நட்பு நாடுகளாக இருக்கின்ற 2 நாடுகள். ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் பகுதி ஈரானினால் தொடர்ச்சியாக மூடப்பட்டிருந்த காலப்பகுதியில் கூட இந்தியாவினுடைய எண்ணெய் கப்பல்கள் இந்த வழியினூடாக தொடர்ச்சியாக போய் வந்ததை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. இந்த எண்ணெய் கப்பல்களுக்கு ஈரான் எந்த விதமான தாக்குதல்களையும் நிகழ்த்தையில, அதே நேரம் வழிமறைப்புகளையும் செய்யல. ஏனென்றால் இந்தியாவுக்கும் ஈரானுக்கு இடையில ஒரு நட்புறவு நல்ல நிலையில இருக்குது. ஆகவே இந்த நட்புறவின் காரணமாக இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் வழியாக இந்தியாவினுடைய எண்ணெய் கப்பல்கள் போக்குவரத்துக்கு எந்த விதமான தடையையும் ஈரான் ஏற்படுத்தியது இல்லை. அதே நேரம் லெபனான்ல இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் இடையில பேச்சுவார்த்தைகள் தொடர்ச்சியாக இப்பொழுது நடந்து கொண்டிருப்பதாலும் ஒரு தற்காலிக யுத்த நிறுத்தம் அங்கே இடம்பெற்றுக் கொண்டிருப்பதாலும், அதே நேரம் இந்த சைட்ல ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில ஒரு யுத்த நிறுத்தம் போய் கொண்டிருக்குது. இங்கேயும் யுத்தம் இப்ப நிறுத்தப்பட்டிருக்குது. பேச்சுவார்த்தைக்கான ஏற்பாடுகள் தொடர்ச்சியாக இடம்பெற்றுக் கொண்டிருக்குது. ஒரு கட்ட பேச்சுவார்த்தை பாகிஸ்தான்ல ஏற்கனவே நடந்திருக்கு. இந்த நிலையில இப்ப பாகிஸ்தானுடைய ராணுவ தளபதி டெஹ்ரான்ல தங்கி இருந்து பேச்சுவார்த்தைக்கான ஏற்பாடுகளை தொடர்ச்சியாக ஈடுபட்டுக் கொண்டு வர நேற்றைய முன்தினம் பாத்தீங்கன்னா சொன்னா ஈரானுடைய வெளிவிவகார அமைச்சர் அப்பாஸ் அரக்சி அவர்கள் இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் ஒரு சுமூகமான வழித்தடமாக மாற்றப்பட்டிருக்கிறது. இங்க எந்த தடைகளும் இருக்காது. கப்பல் போக்குவரத்துகளுக்கு இந்த பாதை திறந்திருக்கின்றது. எந்த கப்பலும் போய் வரலாம் என்ற மாதிரியான ஒரு செய்தியை சமூக வலைதளமான இந்த எக்ஸ் தளத்தினூடாக ஒரு பதிவை மேற்கொள்கின்றனர். இந்த பதிவை தொடர்ந்து பாத்தீங்கன்னா தொடர்ச்சியாக கப்பல் போக்குவரத்துகள் ஒரு சாதாரண நிலையில நடந்து கொண்டிருக்குது. ஆனால் மாலை நேரம் அளவில் பாத்தீங்கன்னா இங்க ஒரு மாற்றம் இடம்பெறுது. இது தொடர்பாக ஏற்கனவே நான் பதிவிட்ட நேற்றைய செய்திகள்ல குறிப்பிட்டிருந்தேன். ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் தொடர்ச்சியாக போக்குவரத்துக்கு திறந்திருக்கப்படுமா, இதற்கு ஈரான் தொடர்ச்சியான அனுசரணை வழங்குமா, அல்லது இதில் ஏதாவது மாற்றங்கள் இடம்பெறுமா என்ற கேள்விகளை எழுப்பியிருந்தேன். ஏனென்றால் இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் தொடர்ச்சியான பாவனைக்கு திறந்து விடப்படுகின்றது என்று ஈரானினுடைய வெளிவிவகார அமைச்சர் அப்பாஸ் அரக்சி அவர்கள் தெரிவித்ததன் பின்னரான காலப்பகுதியில் அமெரிக்காவினுடைய பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தன்னுடைய சமூக வலைதளமான ட்ரூத் சோஷியல் மீடியாவில் ஒரு நியூஸை வெளியிட்டார். ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் திறந்ததற்கு நன்றி என்று ஈரானுக்கு தெரிவித்து, அதே நேரம் இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் தொடர்ச்சியாக இனி திறந்திருக்கும். இது எந்த போக்குவரத்து தடைகளும் ஏற்படுத்தப்பட மாட்டாது. எல்லா கப்பல்களும் தொடர்ந்து போய் வரக்கூடிய ஒரு சுமூகமான நிலைமை இங்கே இருக்கும் என்று சொல்லி அவர் சொல்லியிருந்தார். ஆனாலும் அவருடைய மறைமுகமான இன்னொரு கருத்து சொல்லப்பட்டது. இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் தொடர்ச்சியாக திறக்கப்பட்டிருந்தாலும் ஈரானுக்கான போக்குவரத்துகள் தடை செய்யப்பட்டிருக்கும். ஈரானுடைய துறைமுகங்களுக்கு கப்பல்கள் செல்லவும் முடியாது, அங்கு எண்ணெய் ஏற்றுமதிகளை செய்யவும் முடியாது என்ற ஒரு அறிவித்தலை விட்டிருந்தார். இந்த அறிவித்தலை பார்த்தபோது பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்கிறது. பேச்சுவார்த்தைக்கான முன்னெடுப்புகள் தொடர்ச்சியாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. ஈரான் அமெரிக்காவிற்கு இடையிலான ஒரு போர் நிறுத்த ஒரு சுமூகமான நிலைமையும் போய்கொண்டிருக்கிறது. இப்ப சண்டைகள் நாட்டில் ஒன்றுமே நடக்கையில் பேச்சுவார்த்தைக்கான முன்னெடுப்புகள் தான் எல்லா நாடுகளாலேயும் மேற்கொள்ளப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அமெரிக்காவுடையும் சரி அல்லது ஈரானுடையும் சரி இந்த எல்லா நாடுகளுமே ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸை பயன்படுத்தாத ஏனைய எல்லா நாடுகளுமே கோரிக்கைகளை முன்வைத்துக் கொண்டிருக்கிறது. ஒரு பேச்சுவார்த்தைக்கு வாங்க, சுமூகமான முறையில பேசி இந்த பாதையை திறவுங்க, இந்த சண்டையை நிப்பாட்டுங்க சொல்லி தொடர்ச்சியாக கேட்டுக்கொண்டிருந்தது. இந்த அடிப்படையில் இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் திறக்கப்படுகிறது என்றுதான் எல்லாரும் நினைத்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அமெரிக்காவினுடைய பிரசிடென்ட் மட்டும் ஒரு விஷயத்துல தெளிவா இருந்தார். ஈரானுக்கான எந்த விதமான கப்பல் போக்குவரத்துகளும் இடம்பெறக்கூடாது என்று அவர் சொல்லியிருந்தார். எனினும் ஈரான் தானாகவே தான் முன்வந்து இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸை திறந்து விட்டது. ஆனாலும் அமெரிக்கா ஈரானுக்கான பிளாக்கேட்டை தொடர்ச்சியாக பேணி வந்தது. நேற்றைய தினம் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸினுடைய 2 பக்கங்களிலும் தங்களுடைய கப்பல்களை நிறுத்தி இந்த ஈரானுக்கான போக்குவரத்துகளை தடை செய்து வைத்திருந்த அதே நேரம் நேற்றைய தினம் ஆசியா பக்கத்திற்காக வருகின்ற கப்பல்களை கண்காணிப்பதற்கு இன்னும் ஒரு செட் கப்பல்களை நிறுத்தி அங்கே கண்காணிப்புகளை மேற்கொள்ள தொடங்கியிருந்தது. ஆகவே ஈரானுக்கான எந்த விதமான கப்பல்களும் செல்லவும் முடியாது, வரவும் முடியாது என்ற ஒரு நிலைமைதான் நேற்றைய தினத்தில் இருந்தது. இது ஈரானுக்கு மிகப்பெரிய கோபத்தை ஏற்படுத்தியுள்ளது. உண்மையில இந்த யுத்தத்தில் தோற்று போய் ஈரான் இந்த பேச்சுவார்த்தைகளுக்கோ அல்லது இந்த யுத்த நிறுத்தத்துக்கோ செல்லவில்லை என்பது அவர்களுடைய கருத்து. நாங்கள் இந்த பேச்சுவார்த்தைக்கு அல்லது யுத்த நிறுத்தத்திற்கு தோற்று போய் வரவில்லை. நாங்கள் வெற்றி பெற்ற நிலையில அமெரிக்காவும் இஸ்ரேலும் தன்னுடைய இலக்குகளை அடைய முடியாத ஒரு சந்தர்ப்பத்தில் தான் அமெரிக்கா கேட்டுக்கொண்டதுக்கு இணங்கவே இந்த யுத்த நிறுத்தம், தற்காலிக யுத்த நிறுத்தம் என்பது கொண்டு வரப்பட்டது. யுத்த நிறுத்தம் என்பதும் பேச்சுவார்த்தைகள் என்பதும் எங்களுக்கு போர்க்களமாகவே இருக்கின்றது. நாங்கள் அதனை போர்க்களமாகவே யோசிக்கின்றோம் சொல்லி ஈரான் இப்பொழுது தெரிவித்திருக்கின்றது. ஈரான் கருத்துக்களுக்கு அமைய ஈரான் முடிவெடுத்திருக்கின்றன. இப்ப லெபனான்ல ஒரு யுத்த நிறுத்தம் பேணப்பட்டுக் கொண்டிருக்கு. லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான போர் நிறுத்தம் ஒன்று ஏற்படுத்தப்பட்டிருக்குது. அங்க யுத்தங்கள் இடம்பெறையில, தாக்குதல்கள் ஒன்றுமே இடம்பெறையில. அதே மாதிரி ஈரான் மற்றும் அமெரிக்காவுக்கு இடையிலான ஒரு தற்காலிக போர் நிறுத்தம் நடைபெற்றுக் கொண்டிருக்கு. இங்கேயும் பாத்தீங்கன்னா தாக்குதல்கள் ஒன்றுமே இடம்பெறையில. யுத்த நிறுத்தத்திற்கான அல்லது சமாதான பேச்சுவார்த்தைக்கான ஏற்பாடுகள் மட்டுமே நடந்து கொண்டிருக்கு. ஆகவே இதற்கு சமாந்தரமாக இப்பொழுது பிளாக் பண்ணி இருக்கிற இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸையும் திறந்து விடுகின்றோம் என்று ஒரு நல்லெண்ணத்தோடு தான் நாங்கள் இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸை திறந்து விட்டோம். ஆனால் எங்களுடைய துறைமுகங்களுக்கு கப்பல்களை செல்ல விடாமல் அமெரிக்கா தடுத்துக்
கொண்டு ஏனைய கப்பல்களை அமெரிக்காவுக்கு சார்பான வளைகுடா நாடுகள்ல எண்ணெய் ஏற்றுமதியை செய்வதற்கு அனுமதிப்பது என்பது நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று என்று இப்ப ஈரான் சொல்லி உடனடியாக இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸை பூட்டியது. ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் சூடாக போக்குவரத்துகளுக்கு தடை செய்தது. எனினும் நேற்றைய தினம் பாத்தீங்கன்னா ஏராளமான கப்பல்கள் போக்குவரத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தாலும் மாலை நேரத்தில் இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் கப்பல் போக்குவரத்துகளுக்கு தடை செய்யப்படுகின்றது என்று சொல்லி ஈரான் அறிவித்ததன் பிற்பாடு எல்லா கப்பல்களுமே ஓரளவு போக்குவரத்தை குறைத்துக் கொண்டது. இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸை கடந்து சென்ற கப்பல்கள் போய்விட்டன. ஏனைய கப்பல்கள் உடனடியாக திரும்பி இந்த ஓமான் கடற்பரப்புக்குள், ஓமான் வளைகுடாவுக்குள்ள சென்றுட்டது. ஆனால் இந்த இந்தியாவினுடைய கப்பல்கள் இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸுக்கு மிக அண்மையாக வந்து கொண்டிருந்த போதுதான் இந்த அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டிருந்தன. ஆகவே இந்த கப்பல்கள் பயணத்தை தொடர்ச்சியாக மேற்கொண்டு கொண்டிருந்த போது ஈரானுடைய சிறிய படகுகளில் சென்ற ஈரான் கடற்படையினர் இந்த கப்பல்களை திரும்பி போகுமாறு கூறினார்கள். எனினும் அங்கே இருந்த மாலுமிகள் இந்த கடற்படை, ஈரானுடைய கடற்படையோடு தொடர்பு கொண்டு நாங்கள் IRGC-னுடைய அனுமதியை பெற்றுத்தான் இந்த போக்குவரத்தில் ஈடுபடுறோம், ஏற்கனவே நாங்கள் அனுமதி பெற்றிருக்கிறோம், அந்த அடிப்படையில் தான் நாங்கள் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸை கடக்கிறோம் என்று சொல்லி கேட்டுக்கொண்டது. ஆனாலும் ஈரானினுடைய அந்த கடற்படையினர் உடனடியாக நீங்க திரும்பி செல்லுங்க, இப்ப இங்க பயணத்தை மேற்கொள்ள முடியாது என்று சொன்னதன் பிற்பாடு இந்த கப்பல்கள் திரும்புவதற்கு முன்பதாகவே எச்சரிக்கைக்காக இங்கே சுடப்பட்டிருக்கின்றது. சுடப்பட்ட உடனேயே மாலுமிகள் சொல்லி இருக்கிறார்கள், நாங்கள் திரும்புகின்றோம், கப்பல்ல தாக்குதல்களை நிகழ்த்த வேண்டாம் என்று சொல்லி சொன்னதன் அடிப்படையில் இப்ப பாத்தீங்கன்னா இந்த கப்பல்கள் மீண்டும் ஓமான் கடற்பரப்புக்குள்ள சென்றிருப்பதாக சொல்லப்படுகின்றது. இந்த செய்திகள் உடனடியாக எல்லா இடங்களிலும் பரவத் தொடங்க இந்தியாவுக்கு உடனடியாக இந்த செய்தி கிடைக்கின்றது. செய்தி கிடைத்த உடனடியாக ஈரானினுடைய தூதுவரை அழைத்து இந்தியா பேசுகின்றது. ஒரு மிக முக்கியமான ஒரு செய்தியை அனுப்புகின்றது. நாங்கள் இருவரும் நட்பு நாடுகள், ஏன் இந்த தாக்குதல்களை மேற்கொள்ள வேண்டும் என்ற மாதிரியான கேள்விகளை கேட்டிருக்கின்றது. மேலும் இந்த தூதுவரிடம் விஷயம் சொல்லப்பட்டிருக்கின்றது, இந்த கப்பல்களை தாக்கிய தொடர்பாக நாங்கள் மிக அதிர்ச்சி அடைகின்றோம், இந்த செய்தியை உங்களுடைய உயர் இடங்களுக்கு அனுப்புமாறு சொல்லி இருக்கின்றது. ஆகவே இந்தியா நேற்று ஒரு அதிர்ச்சி நிலையை அடைந்திருக்குது. ஏன்னு சொன்னா இந்தியாவும் ஈரானும் ஒரு நட்பு நாடாக இருக்கின்றது. கடந்த காலங்களில் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் அமெரிக்கா சார்பான நாடுகளுக்கு தடை செய்யப்பட்டிருந்த காலத்தில் கூட இந்தியாவினுடைய கப்பல்கள் சாதாரணமாக போய் வருவதற்கு ஈரான் அனுமதித்திருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. எனினும் இப்போது இந்த கப்பல்கள் மீதான தாக்குதல்களை நிகழ்த்தியமைக்கான நோக்கம் என்ன? ஈரான் சொல்லுகின்ற நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அது எங்களுடைய நட்பு நாடாக இருக்கலாம் அல்லது எதிரி நாட்டினுடைய நட்பு நாடுகளாக இருக்கலாம், அவர்களுடைய வியாபாரம், அவர்களுடைய போக்குவரத்து, அவர்களுடைய துறைமுக செயற்பாடுகள் அனைத்தும் இடம்பெறலாம் என்ற நிலைமையில நாங்கள் இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸை திறந்து விட்டிருக்கிறோம். ஆனால் இந்த சந்தர்ப்பத்தில் அமெரிக்கா கண்ணை மூடிக்கொண்டு எங்களுடைய கப்பல் போக்குவரத்துகளையும் எங்களுடைய துறைமுகங்களையும் எங்களுடைய எண்ணெய் ஏற்றுமதிகளையும் தடை செய்திருப்பது நியாயமற்றது. ஆகவேதான் நட்பு நாடுகளாக இருந்தாலும் சரி, எதிர்நாட்டின் நட்பு நாடுகளாக இருந்தாலும் சரி, எந்த கப்பல்களும் இதனூடாக போக்குவரத்தில் இனி ஈடுபட முடியாது என்று ஆணித்தரமாக சொல்லி அனைத்து கப்பல்களையும் இப்ப திருப்பி விட்டிருக்குது. உண்மையில இந்த விஷயத்தை பாத்தீங்கன்னா இப்ப ஈரான்லையும் யுத்தம் இல்ல, அதே நேரம் லெபனான் பக்கத்திலையும் பாத்தீங்கன்னு சொன்னா அங்கேயும் இப்ப யுத்த நிறுத்தம் இடம்பெற்றிருக்குது. ஆகவே ஏன் இந்த கப்பல் பாதையை பூட்டி வச்சிருக்கணும் என்ற அடிப்படையில ஈரான் இந்த கப்பல் போக்குவரத்துக்கு பாதைகளை திறந்து விட்டது. இது ஒரு நியாயமான செயற்பாடாகவே உலகத்தில் எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்குது. ஆனாலும் அமெரிக்கா தன்னுடைய அந்த ஒரு மெத்தனமான போக்கில் ஈரானுக்கான அனைத்து கப்பல் போக்குவரத்தையும் தடை செய்திருந்தது. இந்த நிலையில ஈரானுக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி காரணமாகவே இந்த கப்பல் போக்குவரத்து பாதை உடனடியாக மூடப்பட்டிருக்கின்றது. உண்மையில இப்ப இருக்கிற ஈரானுடைய அரசோ, ஈரானில் இருக்கின்ற இந்த ராணுவ கட்டமைப்புகளோ மக்களுக்கு ஒரு தீர்க்கமான பதிலை சொல்ல வேண்டிய ஒரு இக்கட்டான நிலையில இருக்கின்றார்கள். ஈரான் மீது மிகப்பெரிய ஒரு யுத்தம் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலால கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கிறது. இந்த யுத்தம் காரணமாக ஏராளமான மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். ஈரானுடைய முக்கியமான உட்கட்டுமானங்கள் எல்லாம் சிதைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில இப்ப அமெரிக்கா அனைத்து துறைமுகங்களையும் தடை செய்திருக்கு. அமெரிக்காவை மீறி எந்த கப்பல்களும் உள்ளே செல்ல முடியாது. அதே நேரம் எந்த விதமான எண்ணெய் ஏற்றுமதிகளும் நடைபெறாது. அமெரிக்கா ஒத்துக்கொண்டால் மட்டுமே இந்த போக்குவரத்துகளில் ஈடுபடலாம் என்று சொல்லி இருப்பது ஈரான் மக்களிடையே ஒரு விதமான சலசலப்பை ஏற்படுத்தும் என்ற நிலையில இப்ப ஈரான் என்ன சொல்லி இருக்கின்றா, நாங்கள் தோற்று போய் இந்த பேச்சுவார்த்தைக்கோ அல்லது இந்த தற்காலிக யுத்த நிறுத்தத்துக்கோ வர இல்ல, நாங்கள் வெற்றி பெற்ற ஒரு சந்தர்ப்பத்தில தான் இதுக்கு வந்த நாங்கள் அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரான் மீது தாக்குதல்களை நடத்தி தங்களுடைய இலக்குகளை அடைய முடியாத ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த பேச்சுவார்த்தைக்கும் இந்த தற்காலிக யுத்த நிறுத்தத்துக்கும் வந்துட்டு இப்ப ஈரானை கட்டுப்படுத்துவது, தோற்ற இரண்டு நாடுகள் ஈரானை கட்டுப்படுத்துவது ஏற்றுக்கொள்ள முடியாது. நாங்கள் வென்றுட்டு தான் இந்த யுத்த நிறுத்தத்துக்கோ அல்லது இந்த பேச்சுவார்த்தைக்கோ வந்தாங்கன்னு சொல்லி ஈரான் கடுமையாக இன்றைக்கு அமெரிக்காவுக்கு ஒரு மெசேஜ் சொல்லியிருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா இது மிகப்பெரிய பிரச்சனையாக மாறி இருக்கு. உலகத்தில மீண்டும் இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் பூட்டப்பட்டிருக்கின்றா, எண்ணெய் ஏற்றுமதி என்பது மிகப்பெரிய பிரச்சனையில போயிருக்குது. ஆகவே நாங்கள் இதை பற்றி கதைக்கிறத தவிர வேற எந்த விஷயங்களையும் கதைக்க இயலாது. ஏனென்றா உலகத்தில இந்த பகுதியில் இருந்து எண்ணெய் ஏற்றுமதி சரியான முறையில் நடக்க இருந்தா மிகப்பெரிய பொருளாதார பிரச்சனைகள் தொடர்ச்சியாக ஏற்பட போகுது.
சாதாரணமாக அமெரிக்கா நினைத்துக் கொண்டிருப்பது போல இல்ல. அமெரிக்கா நினைக்கின்றது இந்த வளைகுடாவில நடக்கிற பிரச்சனைகள் தங்களுடைய நாட்டை தாக்காது. உண்மையிலேயே அமெரிக்காவில் மிகப்பெரிய பிரச்சனைகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கு. அமெரிக்கா மிகப்பெரிய செலவினங்களை செய்துதான் இந்த ஈரானுடைய துறைமுகங்களை பிளாக் பண்ணி வச்சிருக்குது. மிகப்பெரிய செலவினங்களை இந்த யுத்தத்துக்காக அமெரிக்கா செலவிட்டுக் கொண்டிருக்குது. ஏராளமான தங்களுடைய விமானங்களை, தங்களுடைய யுத்த தளவாடங்களை எல்லாம் அமெரிக்கா இழந்திருக்குது. மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சியில அமெரிக்கா இருக்குது என்பது எந்த விதமான மாற்றமும் இல்லை. ஆகவே இப்ப ஈரான் சொல்லி இருக்கிற இந்த கருத்தின்படி ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் இனி எப்பவுமே திறக்கப்படாது என்ற மாதிரி தான் சொல்லி இருக்குது. அமெரிக்கா என்ன செய்ய வேணும்னா இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸை அவர்களாக திறந்து விடணும். இல்லைன்னு சொன்னா இது தொடர்ச்சியாக மூடப்பட்டு தான் இருக்குது. ஈரான் மீதான இந்த பிளாக்கெட் அமெரிக்கா எப்ப எடுக்குமோ அப்பதான் இது திறக்கப்பட போகுது. உண்மையில இது யுத்தத்தின் மூலம் திறக்கப்படக்கூடிய ஒரு விடயம் அல்ல. இது பேச்சுவார்த்தை மூலமாகவே இதை மேற்கொள்ள வேண்டும் சொல்லி உலக நாடுகள் தொடர்ச்சியாக அமெரிக்காவுக்கு சொல்லி வருகின்ற நிலையிலும் அமெரிக்கா ஒரு மெத்தனமான போக்கோடு ஈரானை சாதாரணமாக நான் குறிப்பிடுவது என்றால் இந்த வெனிசுலா போல ஈரானை நினைத்துக் கொண்டு இந்த யுத்தத்தை இலகுவாக முடித்து விடலாம். ஈரான் ராணுவத்தையோ அல்லது அங்கே இருக்கின்ற ராணுவ தளபதிகளையோ அல்லது மக்களையோ இலகுவாக வீழ்த்தி விடலாம் என்று நினைத்துக் கொண்டு இந்த பிரச்சனையை கையாண்டு கொண்டிருக்கின்றது என்றுதான் உலகத்தில் இருக்கிற முக்கியமான எல்லா ஒரு ஆய்வாளர்களும் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் மீண்டும் ஒரு பெரிய பிரச்சனைக்குள்ள வந்துக்குது. உலகத்துல மிகப்பெரிய எண்ணெய் பிரச்சனை இனி வரும் காலங்கள்ல, இனி வரும் நாட்கள்ல எழப்போகின்றதுல எந்த விதமான மாற்று கருத்துக்கும் இல்லை. அப்படி என்று சொன்னால் இதை யார் திறக்கணும், இது எப்படி திறக்கணும்? அமெரிக்கா இந்த ஈரான் மீதான தடைகளை தளர்த்தணும். அமெரிக்கா தான் பெரியவன் என்கின்ற அந்த எண்ணத்தில் இருந்து விடுபட்டு இந்த பிளாக்கேட்டை எடுத்தால் மட்டுமே மிக விரைவில் இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் என்ற கடற்பாதை சுமூகமான போக்குவரத்துக்கு திறந்து விடப்படும். அதனூடாக ஏனைய உலக நாடுகள் கூட ஒரு சாதாரண நிலையில் நகரக்கூடியதாக இருக்கும். எது எப்படியோ எதிர்காலம் எதிர்வரும் நாட்கள் என்பது மிக மோசமாக செல்ல போகின்றது. கிட்டத்தட்ட இந்த 14 நாட்கள் தற்காலிக போர் நிறுத்தம் என்பது மிக குறுகிய நாள்ல முடிவடையவும் இருக்கின்றது. ஆகவே இந்த சிச்சுவேஷனை பாத்தீங்கன்னா அடுத்த கட்டம் யுத்தமா என்கின்ற ஒரு நிலைக்குத்தான் போய்கொண்டே இருக்குது. ஈரான் யுத்தத்தை மேற்கொள்வதில் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நாங்கள் அப்பவும் தயாராகத்தான் இருக்கிறோம். இந்த யுத்த நிறுத்த ஒப்பந்தம் அல்லது இந்த தற்காலிக யுத்த நிறுத்தம் என்பது கூட எங்களுக்கு யுத்தமாகவே இருக்கின்றது. ஆகவே நாங்கள் இந்த யுத்தத்திற்கு பயப்படவில்லை, நாங்கள் மீண்டும் யுத்தம் செய்ய தயாராக இருக்கிறோம் என்ற மாதிரி சொல்லிக் கொண்டிருக்குது. ஆனா அமெரிக்காவினுடைய பிரசிடென்ட் சொல்ற கருத்தை பாத்தீங்கன்னா எல்லாமே முடிஞ்சது. ஈரான்ல இருக்கிற தலைவர்கள் எல்லாரும் சரி, ஈரான்ல இருக்கிற ராணுவம் எல்லாமே சரி, ஈரானுடைய கடற்படை சரி, விமானப்படை சரி, ஒன்றுமே இல்லை, அங்க பேசுறது கூட ஒருவருமே இல்லைன்னு சொல்லி ஒரு மெத்தனப்போ கூட சொல்லிக் கொண்டே வர. ஆனால் அப்படி சொல்லுகின்றவர் ஏன் ஈரான்ல இன்னும் பேச்சுவார்த்தைக்கான முனைப்புகளை பாகிஸ்தானுடைய ராணுவ தளபதியை விட்டு செய்து கொண்டிருக்கிறார் என்பது ஒருவருக்கும் புரியாத புதிராக இருக்கின்றது. ஒரு விழுந்துவிட்ட நாடு என்று அவர் அடிக்கடி சொல்லுகின்றார் என்றால் ஏன் அவரால் ஒரு ஒப்பந்தத்திற்கு ஈஸியாக செல்ல முடியாமல் இருக்கின்றது? ஏன் இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் தொடர்ச்சியான ஒரு சேஃபான போக்குவரத்துக்காக திறந்து விட முடியாமல் இருக்கின்றது? இதுக்கெல்லாம் ஒரே பதில் தான், ஈரான் இன்னும் பலமாக இருக்கின்றது. ஈரானில் அமெரிக்காவாலோ இஸ்ரேலாலோ ஒன்றும் செய்ய முடியாத ஒரு நிலையில தான் இந்த பேச்சுவார்த்தைக்கு அவர்கள் வந்தார்கள் என்பது மட்டும்தான் உண்மை. இந்த விடயம் இன்றைக்கு இருக்கிற மிகப்பெரிய பேசுபொருளான விடயமாக இருக்கின்றது. காத்திருங்கள், இதே மாதிரியான இன்னும் பல விஷயங்களை இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் தொடர்பான அப்டேட்ஸ் இன்னும் நிறைய வந்திருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஈரான் மற்றும் அமெரிக்கா யுத்தம் தொடர்பான விஷயங்கள், இதுல நடந்து கொண்டிருக்கிற பேச்சுவார்த்தைக்கான முன்னெடுப்புகள் தொடர்பான விஷயங்கள், அது மட்டும் இல்லாமல் லெபனான் பக்கத்தில் நடந்து கொண்டிருக்கிற மிகப்பெரிய விஷயங்கள் தொடர்பான இன்னும் பல முக்கியமான அப்டேட்ஸ் எல்லாம் வந்திருக்குது. உங்களுக்காக நான் அதை விரைவில் பெற காத்திருக்கிறேன். அது மட்டும் இல்ல, இன்றைக்கு தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமா இந்த உலக விவர செய்திகளை கேட்கறீங்கன்னு சொன்னா உலக விவரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துருங்க. நாங்கள் பதிவிடக்கூடிய செய்திகள் அனைத்தும் உங்களை உடனடியாக வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் இந்த செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க. செய்திகள் பிடிச்சிருந்ததுன்னு சொன்னா லைக் பண்ணுங்க, அது நீங்கள் எனக்கு தருகின்ற மிகப்பெரிய ஆதரவாக இருக்கும். நம்ம காணொலியை மற்றவர்களோடையும் உங்களுடைய நண்பர்களோடையும் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. மீண்டும் ஒரு புதிய நல்ல உலக விவரத்தோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம்.